வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் சில்வர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் கம்ப்யூட்டர் கர்சர் ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறேன்னா அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஆஷ் கலரான ஒரு குச்சி தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 47,200க்கு பக்கமாக மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 47,600 ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டினா தான் மார்க்கெட் பையிங்க போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அப்படி தாண்டலை அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு அப்படின்றத பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 47,200 ஓரளவு ஒரு நல்ல முக்கியமான ஜோன் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருந்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 47,200லேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி எடுத்திருக்கு. ஆனால் அது பலன் கொடுக்கல. நம்ம மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயும் அது போகலை. ஆனால் இந்த 47,200 அப்படின்ற இடத்த ஒரு சப்போர்ட்டாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு உண்டான அனைத்து முயற்சி நடந்திருக்கு. நேற்று மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸோடைய ஆக்ஷனையும் முன்னாடி நாள் மார்க்கெட்டில் கீழே இந்த இடத்துல நடந்தது பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த 47,020 அப்படின்ற இடத்துக்கு மேலே போகிறப்ப இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் பண்ணதை பிரேக் பண்ணிட்டு மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. அதே மாதிரி கரெக்டாக 47,020 பக்கமாக வந்தோன்னே மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆக முயற்சி செஞ்சுருக்கு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆனால் ஹை ஓரளவு மேலே குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. ஹை டே ட்ரேடிங் அப்போ இருந்த ஹை ஒரு நாள் டேயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கப்போ அது க்ரியேட் பண்ண ஹையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வந்திருக்கு. தொடர்ந்து இந்த 47,020 அப்படின்ற இடத்துல கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. 47,048 தான் கடைசியாக நமக்கு கிடைச்ச ப்ரைஸ் க்ளோசிங். இப்போ ஒரு பெரிய கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. அதாவது ட்ரெண்டோடையே கன்சாலிடேட் ஆகிருக்கு. பெரிய ஏற்ற இறக்கம் எதுவும் நேற்று சில்வரில் இல்லை. ஆனால் அது ட்ரெண்டு கூடயே சேர்ந்து கன்சாலிடேட் ஆகிருக்கு. ஒரு சின்ன ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகி நின்று இருக்குது அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் அது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்க போகுது. 47,200க்கு மேலே ப்ரைஸ் போகுது அப்படின்னா இந்த மூவிங் ஆவரேஜ் கரெக்டாக இப்போ இந்த இடத்துலேருந்து கன்வர்ஜ் ஆகுது. இந்த 47,200க்கு மேலே மறுபடியும் ப்ரைஸ் போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது ஈஸியாக 47,600க்கு கொண்டு போயிடும். தொடர்ந்து 47,600 பிரேக் பண்ணால் 48,000 போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. எல்லாம் எந்த இடத்த நம்பி இருக்குது அப்படின்னா இந்த 47,200 ப்ரைஸ் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி ஏற்கனவே ஒரு பை இண்டிகேஷன் கொடுத்தாச்சு. தொடர்ந்து சரிவை சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னா நேற்றே சில்வர் மார்க்கெட் விழுந்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நின்னதுக்கு காரணம் என்னென்னா தெளிவான ஒரு முடிவு எடுக்கிற ஒரு நோக்கத்தில் சில்வர் இங்கே நின்று இருக்கு. அதனால் இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் இந்த ரெண்டு ஜோனுக்கு 47,200 மற்றும் 47க்கு உள்ளே இருக்கும் அப்படின்றது வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்த்தா நமக்கு தெரியுது. சில்வரில் ஒரு முக்கியமான ட்ரேடிங் ஏரியாவில் நம்ம இருக்கிறோம். கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். என்றைக்குமே 2 நாள் ப்ரைஸ் ஒரே இடத்துல கன்சாலிடேட் ஆகிடுச்சு அப்படின்னாலே 2 வாய்ப்புகள் உண்டு. மார்க்கெட் நல்லா அடுத்தடுத்த நாளில் நல்ல ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு. ஸ்டாப் லாஸ் போடாமல் அந்த மாதிரி இடத்துல ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா பல பெரிய நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய அவசியம் வரும். அதனால் இந்த மாதிரி கன்சாலிடேட் ஆகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி மார்க்கெட்டோட அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் 47,200க்கு மேலே இருக்குதா இல்லையா அப்படின்றத பொறுத்து அமைகிறது. ஆனால் சில்வர் மார்க்கெட் 47,200க்கு மேலே இன்றைக்கி போகும் அப்படின்றது ஓரளவு நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஏன்னா சரிவை சந்திக்கிற மார்க்கெட் கீழே விழுந்திருக்கும், ஆனால் விழலை. நம்ம குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூலில் இண்டிகேஷனையும் யூஸ் பண்ணி கண்டிப்பாக இன்றைக்கி சில்வர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல லாபம் பெறலாம் அப்படின்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.